ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் நவம்பர் மாசத்துக்கு வந்து ஓபன் ஆகுது. இப்போ 10 மணிக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. இப்பவே உங்களுக்கு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி போயிட்டு கூட நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ இதோட அப்டேட் எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி புக்கிங்ஸ் இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் இந்த கேப்சா கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ லிங்க் முன்னாடியே கொடுத்துருக்கனால உங்களுக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் வந்து ஆகல. ஆனா நம்ம கரெக்டா 10 o'clock ஆகும்போது இந்த ரெஃப்ரெஷ் ஸ்லாட் கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ லிங்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டைம் புக் பண்ணணும்ட்டு இல்லை. லாஸ்ட் டைம் வந்து லிங்க் வரதுக்கே வந்து ஒரு 5 minutes லேட் ஆயிடுச்சு. ஆனா இந்த டைம் வந்து முன்னாடியே லிங்க் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நிறைய பேத்துக்கு ஈஸியா வந்து இருக்கும். ஸோ ஓப்பனிங் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரைடேஸ்ல வந்து இருக்காது. அதே மாதிரி 8ஆம் தேதி வந்து கிரகணம் அப்படின்றனால அன்னைக்கு இருக்குமா என்னன்றது இந்த ஓப்பனிங் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து எனக்கு லிங்க் வந்து லேட் ஆகி தான் கிடைச்சனால என்னால் வந்து அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல அந்த டேட்டில். பட் இந்த டைம் வந்து முன்னாடியே லிங்க் வந்துருச்சு அப்படின்றனால நம்ம வந்து லாகின் பண்ணிட்டு அந்த டைம் வர வரைக்கும் ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். இன்னும் வந்து 1 நிமிஷம் இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நிறைய பேத்துக்கு உங்களுக்கு லிங்க் முன்னாடியே கிடைச்சதா கிடைக்கல அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும். நம்ம இந்த ரெஃப்ரெஷ் ஸ்லாட்டை தான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுமே தவிர இந்த டேபே நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லாக் அவுட் ஆகிட்டு திரும்பி நம்ம போயிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டைம் 1 நிமிஷம் இருக்கு அப்படின்றனால ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கேன். ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே கிரீன்ல வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஷார்ப்பாக 10 o'clock ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆயிடுச்சு. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கே தெரியும். நான் அதனால தான் உங்களுக்கு லைவாக வந்து போட்டிருக்கேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லா டேட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். கிரகணம் இருக்க அன்னைக்குமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காலையில தான் வந்து உங்களுக்கான கோவில் வந்து 8 மணிக்கு மேலே தானே க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பாக வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 5ஆம் தேதி 28ஆம் தேதி ஓப்பன் பண்ணல. இந்த இடத்துல மொத்தமாக எத்தனை டிக்கெட் ஒருத்தர் மேக்ஸிமம் 2 பேத்துக்கு புக் பண்ணலாம். ஸோ இதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க உங்க பேரு, ஏஜ், ஜெண்டர், அதே மாதிரி போட்டோ ஐடி ப்ரூஃப், ஐடி கார்டு நம்பர், அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட சிட்டி வந்து உங்களோட சிட்டி டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேட் அப்படின்றது இதுல செலக்ட் பண்ணிட்டு பிளிக்ரீமோட மொபைல் நம்பர் அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் கன்ஃபார்மான்னு கேட்கும். புக் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து புக் ஆயிடும். ஸோ கொஞ்ச நேரம் லோடிங் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுல உங்களுக்கான புக்கிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணீங்கன்னா நீங்க இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா வந்து புக் பண்ணுங்க. இன்னைக்கு அப்டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடியே லிங்க் இருந்தனால ஈஸியா வந்து புக் பண்ணியாச்சு. 1 நிமிஷத்துலேயே புக் பண்ணிட்டோம். நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.